Hey friends, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுமே நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முன்னாடி பால் காய்ச்சி டீ போட்டுடலாம், அதுக்கப்புறமா நம்ம என்ன இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், என்ன காய் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கத்திரிக்காயும் கேரட் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வச்சிடலாம். சரி, எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு மைண்ட்லேயே எதுவுமே தோணலை. சரி, ஏதாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கத்திரிக்காய் குழம்பே வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணேன். அதுக்குள்ளேயுமே நான் டீயும் போட்டுட்டேன். சரின்னு சொல்லி அது டீ குடிச்சிட்டே கூட நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இன்றைக்கி அக்ஷய திருதி கூடயா, அதையும் சேர்த்து தான் நம்ம சாமியும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேலையாக நான் பார்த்துடலாம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று, நம்மளுக்கு மெயினாக தேவை இந்த சம்மருக்கு தண்ணி தான். நீங்கள் எடுத்து குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுருங்க. அது உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். அப்பப்போ நம்மளுக்கு அந்த சைடு இந்த சைடு போயிட்டு வரும்போதெல்லாம் நம்மளுக்கு கண்ணில் படும்போது தண்ணி குடிக்கணும்னு தோணும். இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். நம்மளா எடுத்து தண்ணி குடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, இதே வாட்டர் பாட்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடிக்கு ஞாபகமாக எடுத்து குடிப்போம். இந்த வாட்டர் பாட்டில் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் மேலேயே தான் போட்டு வச்சுருந்தேன். சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான். ஏன் நம்மளுக்கு அடிக்கடிக்கு இந்த வெயிலுக்கு சூடு பிடிச்சிருது, அதனாலலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிச்சே தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால தான் இந்த வாட்டர் பாட்டிலே எடுத்து நான் அப்பப்போ அதில் டைமும் கொடுத்துருப்பாங்க, அதுபடி நான் குடிச்சிட்டும் இருப்பேன். அப்போ எனக்கு பெருசாக தெரில எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முன்னாடியே எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லாவே வறுக்கணும். வணக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லாவே சுருங்கி வரணும். அந்த எண்ணெயிலே பாதி பாதி வெந்திருக்கணும், அந்தளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கணும். நம்ம அப்போ நல்லா வணக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி கலர்லாம் வரும், சேஞ்ச் ஆகி வரும், கத்திரிக்காய் கலரே மாறிடும். கத்திரிக்காய் நல்லாவே அந்த எண்ணெயில் வணக்கிடணும். அது ஒரு மாதிரி சுருங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கத்திரிக்காயே எடுக்கணும். அதுக்குன்னு நம்ம போட்டு நல்லா குத்தி உடச்சிடலாம் கூடாது, முழுசாக மட்டும்தான் இருக்கணும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் முன்னாடி போட்ட ஒரு சில ஐட்டம்லாம் நான் வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். என்னன்னு தெரில, வீடியோவே ஆனில் இருக்கிற ஞாபகத்திலே சமைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சமாக மல்லி, சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் வெங்காயம், இது மட்டும் தான் போட்டு வணக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும். அதிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காவையும், அப்புறம் இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இது மட்டுமே போதும் அதுக்கானதுக்கு. ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ தான் நான் ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது, நான் போயிட்டு அந்த இதை மட்டும் தான், மசாலா மட்டும் தான் வணக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயுமே ஸ்வெட் ஆயிடுச்சு நல்லாவே. அப்புறம் பார்த்தா பாப்பாவும் எந்திரிச்சிட்டா கரெக்டாக. அவளையும் சமாதானப்படுத்திட்டு இங்கே குழம்பையே டக்கு டக்குன்னு வச்சுட்டேன். வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்காமையே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்குமே ராகி கூழ்லாம் காய்ச்சி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே அதிகமாக இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு வேலை இருக்கும்போது தான் நொய் நொய்ன்னு அழுதுட்ருப்பாங்க ஒரு சில டைம்லாம். அப்புறம் இந்த சைடு நான் சாமி ரூமில் பொட்டே வைக்கல, அந்த விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்காமையே நான் எடுத்து சித்திரைக்கனிக்கு அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா சின்னதாக எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியல, அதனால் நான் சரி என்னால் சாமியும் கும்பிட முடியல சுத்தமாகவே. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு காலையில் எடுத்து கனி காணுதல்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா, அதை மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் விளக்கு கூட பற்ற வைக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக தெம்பு இல்லை. அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். விளக்கு கழுவுனதோட சரி, பொட்டெல்லாம் எதுவுமே வைக்கல, அப்படியே எடுத்து வச்சுருந்ததை திரும்பவும் எடுத்து பொட்டெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாமே எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி திரிலாம் போட்டு பற்ற வச்சிடலாம். இன்றைக்கி அக்ஷய திருதி கூடயா, சாமி கும்பிட்டுலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன், அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி கும்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கும்பிடுங்க. ஏன்னா இது காலகாலமாகவே சொல்லிட்டு வர விஷயம் தானே. இந்த மாதிரி அக்ஷய திருதிக்கு போய் நகை வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நகை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லைனாலுமே நம்மளுக்கு
சும்மா வீட்டில் வச்சு நம்ம சாமி கும்பிட்ற அளவுக்காவது ஏதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த வருஷம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கும்பிட்டாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தானம் பண்ணால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த டைம்லலாம். அதுக்கப்புறமா நான் எல்லாத்துக்கும் விளக்குகளை போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பச்சரிசிலாம் போட்டுட்டு ஒவ்வொரு விளக்கு கீழேயும் பச்சரிசி போட்டு தான் நம்ம எப்பயுமே சாமி கும்பிட்றதுக்கு தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறமா நம்ம ரூ. 1 காயினோ இல்லை ரூ. 5 காயினோ அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த விளக்க எடுத்து நம்ம அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம எப்பயுமே தீபம் அப்படி தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்ன வரைக்குமே. இது வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. இதுதான் நான் சொல்லிப்பேன். நம்ம நம்பி எல்லாமே பண்ணணும்னா நம்ம நல்லா தான் இருப்போம் எப்பயுமே. இன்னொன்று என்னென்னா, நம்ம உழைக்காம எதுவுமே வராது. கண்டிப்பாக நம்மளோட வேர்வை சிந்தினா மட்டும்தான் அதில் நம்மளுக்கு காசு கைக்கு நிற்கும். எந்த ஒரு இது வேண்டுனாலுமே அது நம்மளுக்கு நடக்கும். மற்றபடி நம்ம வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தா போதும், நம்ம இதெல்லாம் பண்ணால் போதும், காசு வந்துடும், நம்மளும் பணக்காரங்க ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் பண்ணோம்னா சத்தியமாக எதுவுமே நடக்காது. என்னோட மைண்டுக்கு இது மட்டும்தான். நம்ம நல்லா கஷ்டப்பட்டால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் நினச்சிப்பேன். அப்படியே வந்து நான் சாமி ரூமுமே க்ளீன் பண்ண வந்துட்டேன். சாமி ரூம்னால் பெரிய சாமி ரூம்லாம் இல்லை. அந்த ஸ்லாப்லேயே நாங்கள் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி அந்த இடத்த நம்ம எப்பயுமே அப்படி தானே சுத்தமாக வச்சுப்போம். அதனால நம்மளும் சாமி ரூமு அந்த மாதிரி தான் சொல்லிக்கணும். முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருந்த பூவெலாம் கொஞ்சம் காஞ்சு போய் தான் இருந்துச்சு. அதையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூவெலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் சுத்தமாக. சாமி ரூமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நான் ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் சின்னதாக, அந்த முறமோட வந்திருக்கிறது. அதையுமே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொன்று இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து பல்லியை பார்த்தோன்னா நம்மளோட அந்த பாவம்லாம் கொஞ்சம் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உண்மையாலுமே நான் இன்றைக்கி ஃபுல்லாக பல்லியை எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். ஒரு பல்லி கூட கண்ணில் படவே இல்லை. இல்லைன்னா அங்கே இங்கேன்னு எங்கேயாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு பல்லி கூடமே கண்ணுக்கு படவே இல்லை. ஓடி ஒளிஞ்சிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்கே போய் ஒளிஞ்சிச்சின்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கியிருந்தேன். ஏன்னா வெள்ளையாக இருக்கிற பூவெலாம் வச்சோம்னா நம்ம லக்ஷ்மி தாய்க்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீல்ஸில் பார்த்துருந்தேன். அதனால் மல்லிப்பூ வாங்கிட்டு கொஞ்சம் செவ்வந்தி பூவும் வாங்கி வச்சுருந்தேன். நம்ம பொட்டு வச்சுருந்த விளக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுமே அதுக்குமே நம்ம பூவெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நம்ம தீபம் பற்ற வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியதான். இதுக்கு இடையில நான் இன்னொரு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு தாம்பூலம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். சின்னதாக தான் இருக்கும். ஒரு சின்ன டம்ளரில் நம்ம கல் உப்பு, பச்சரிசி, கரும்பு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக பூ, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு சின்ன தாம்பூலம் தட்டு தான் ரெடி பண்ணேன். நம்மளோட சத்துக்கு அதுவே போதும். அதனால் நான் அதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன். அப்புறம் இன்னொன்று, நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கப்பவே நான் கல்கண்டு சாதம், அது வந்து சாமிக்கு பிடிச்ச சாப்பாடாம், அதையுமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடியே வந்து பச்சரிசியில் வந்து பால் ஊற்றி நான் ஒரு 5 விசில் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் குலைவா வந்ததுமே நம்ம முந்திரி, திராட்சை பொங்கல் எப்படி செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் கல்கண்டை போட்டு நம்ம இது பண்ணி விட்டுட்டோம்னா அது சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லாவும் இருந்துச்சு அந்த பிரசாதம். நானுமே சாப்பிட்டேன். அப்புறம் சாமிக்கும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தீபமாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் ஏற்றுற ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ விளக்கெல்லாம் ஏற்றுறோமோ அந்த விளக்க பொறுத்து இருக்குது. எப்பயுமே ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நான் நிறையா விளக்கு ஏற்றுவேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பளிச்சுன்னு இருக்குமா அந்த சாமி ரூமே, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் இப்படி தான் சாமியுமே கும்பிடுவேன். முன்னாடி வந்து ஊதுபத்தியில் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணியில் காட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சாம்பிராணி இது தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் இருக்காளா, அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த மாதிரி சின்னதாக அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி மட்டும் தான் நான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் கற்பூரம், ஊதுபத்தி அது எல்லாமே காட்டிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு இன்றைக்கி இப்படி தான் போச்சு.
கண்டிப்பா மிஸ் பண்ணவங்க எல்லாருமே அடுத்த வருஷத்துல இருந்தாவது இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே கண்டிப்பா நல்லா இருப்போம். நானுமே நிம்மதியா இந்த வருஷம் சாமி கும்பிட்டு, நல்லபடியா நானுமே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிரசாதத்த போட்டு சாப்பிட்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாய்.